இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் மார்க்கு 3:34. தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இயேசுசாமியை பார்க்க அன்னை மரியாளும் அவருடைய சகோதரரும் வந்திருக்காங்க. அப்போ ஒரு ஆள் இயேசுசாமிக்கிட்ட உங்களோட அம்மாவும் சகோதரரும் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, என்னுடைய பிரசங்கத்தை கேட்குறவங்க தான் என்னுடைய தாயும் சகோதரரும் தேவன் சொல்கிறாரு. அதுக்காக அன்னை மரியாளையும் சகோதரையும் தேவன் வெறுக்கிறான்னு அர்த்தம் இல்லை. அவருடைய வார்த்தையை கேட்கிற நம்மளை அவருடைய தாய் ஸ்தானத்துலேயும் சகோதரி ஸ்தானத்துலேயும் வச்சுருக்காருன்றத உவமையாக சொல்கிறார். அன்னை மரியாளை தேவன் வெறுத்தார்னா ஏன் தேவன் சிலுவையில் உயிர் விடும்போது அன்னை மரியாளுக்கு சீஷர்களை ஒருத்தரை இனிமேல் இவன் உங்களுக்கு மகனாக இருந்து பார்த்துப்பான்னு சொல்கிறாரு. அன்னை மரியாளை தேவன் சில இடங்களில் கண்டுக்காமல் இருந்த மாதிரி நமக்கு தெரியும், உதாசீனப்படுத்தின மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் கடைசி நேரத்தில் அவருடைய மொத்த அன்பையும் அந்த ஸ்ரீஷர் ஒருத்தன் அன்னை மரியாளுக்கு மகனாக கொடுத்து அன்னை மரியாள் மேலே எவ்வளவு அன்பு வச்சுருக்காருன்றதை வெளிப்படுத்தியிருப்பார். அதே போல் தான் நமக்கும் தேவன் நம்மளை கண்டுக்கலையோ ஒதுக்கி வச்சுட்டாரோன்னு சில சூழ்நிலைகளை பார்த்து நாம் நினைக்கலாம். ஆனால் தேவன் அன்னை மரியாளுக்கு செய்தது போல் நமக்கும் தேவன் நம்ம மேலே வச்சுருக்க அன்பை கடைசி நேரத்தில் வெளிப்படுத்துவார். அதுக்கு நம்ம அன்னை மரியாள் போல் எத்தனை தடவை தேவன் அன்னை மரியாளை கண்டுக்காத மாதிரி இருந்த போதிலும் அன்னை மரியாள் வெறுக்காமல் தேவனை விட்டுட்டு போகாமல் தேவன் பின்னாடி தான் போனாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இயேசு கிறிஸ்து அவங்கள வெறுக்கலைன்னு. இந்த நம்பிக்கை மூலியமாக தான் அன்னை மரியாள் தேவன் மேலே எவ்வளவு அன்பு வச்சுருக்காங்கன்றதை வெளிப்படுத்துகிறாங்க. அதே போல் நாமளும் தேவனை வெறுக்காமல் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் தேவன் மேலே நாம் வச்சுருக்க அன்பை நம்பிக்கையை தவற விடாத போது நிச்சயமாக தேவன் நம்ம மேலே வச்சுருக்க அன்பை கடைசி நிமிஷத்தில் வெளிப்படுத்துவார். ஆமேன்.